உங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு இது இருக்கும், உங்கள் சகோதரர் ஒற்றுமை இருக்கும், உங்கள் மனைவி உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்கிறான்ல, அவ்வளவும் பொய். ஏன்னா இப்போ ஒரு ரிஷப ராசி நாயர் இருக்கிறார். அந்த ரிஷப ராசி நாயர் எத்தனை பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில்? எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ 3 லட்சம் பேருக்கும் இவர் சொல்கிற பலன் ஒரு 2 உங்கள் மனைவி உங்களுக்கு நல்லா கொடுக்கும், செல்வம் வந்து சேரும், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரெலாம் உங்ககிட்ட வந்து நல்லா அன்பாக பழகுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும், அந்த 1 லட்சம் பேருக்கும். அது பொய்யா உண்மையா? ஒரு தோராயமாக சொல்கிறது, தோராயமாக ஒரு பொதுப்படையான இது சொல்கிறது, அது பொய் தான். எல்லாருக்கும் அது பொருந்தாது, சில பேருக்கு பொருந்தும். எப்படி கல் அடித்தா மாங்காய் அடித்தா பணம் கீழே விழுந்தாங்க கதையா? சில பேருக்கு கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரிக்கும், சில பேருக்கு அது பொருந்தாது, அவங்க கடந்து போயிடுவாங்க. அடவுடுறா அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அது நிஜம் கிடையாது. ஒரு ஜாதகன்றது உண்மையாக பொய்யா? ஜாதகன்றது உண்மை, 100% உண்மை. அதை சொல்கிறவன் தான் தப்பாக சொல்கிறான். அது நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது ஒரு தெளிவாக நுணுக்கமாக அதை பார்த்தா தான் அதை வந்து அவங்க தெளிவாக சொல்ல முடியும். இல்லைன்னா ஜாதகத்தை தெளிவாக சொல்ல முடியாது. அந்த ராசி கட்டன்றது அந்த 12 கட்டமும் கொடுப்பனியை சொல்லும். இவருக்கு எப்போ போய் என்னென்ன எப்போ கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்குமா, எனக்கு நான் என் பையன் படிப்பானா, படிப்பான், எனக்கு என் பையன் வந்து கல்யாணம் ஆகுமா, ஆகும், என் பையன் வேலைக்கு போவானா, ஆகும், இதெல்லாம் ஆகும். எப்போ ஆகும், எப்போ ஆகும் அந்த கேள்வி. அடுத்தது கேள்வி, உனக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்கும்பா. எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க, எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும்? அப்போது தசாபுத்திக்கு போகணும். அப்போ நீங்கள் கேட்ட தசாபுத்தி அப்போ தான் வேலை செய்யும். அவர் பிறக்கும்போது இருப்பு தசைன்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கர்ப்ப செல்லு போக மீதி இருந்ததுன்னா அதுக்கடுத்த தசைன்னா அப்போது அந்த திருமணத்துக்கு உண்டான திருமண பாக்கியத்துக்கு உண்டான தசைகள் நம்ம கரெக்டாக வரும்போது தான் அந்த திருமணம் நடக்கும். அதுக்கு நம்ம தசைகளை கணக்கு போட்டு நம்ம அந்த தசை தொடர்பு இருக்கா, 7ஆம் பாவத்துக்கும் லக்ன பாவத்துக்கும் தொடர்பு இருக்கா, 7ஆம் பாவாதிபதி பலமாக இருக்கிறாரா அந்த காலத்தில். அப்போ அந்த ஒரு காலம், ஒரு ஜோதிடமேன்றது காலம்தான். இந்த காலத்தில் இது நடக்கும். அந்த காலத்தை குறிக்கிறது தான் தசாபுத்தி. இந்த தசையில் இந்த காலத்தில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும், இந்த தசையில் இந்த இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த தசையில் உங்கள் கடன் தீரும், உங்களுக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம வந்து ஜோதிடருக்கு வந்து கணக்கு போட்டு அதை ஒரு நுட்கமாக பார்த்து சொன்னால் கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம தோராயமாக ராசி தினசரி ராசிகளை பார்க்குறது அதெல்லாம் வந்து பொதுப்பலன். அது வந்து ஒரு பொதுவாக தான் சொல்ல முடியுமே தவிர அதுதான் உண்மைன்னு வராது. அதான் லட்சம் பேருக்கு 2 பேருக்கு தான் பொருந்தும். அதனால் அது பொருந்தாதவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை அதை அவங்களுக்கு ஒரு கேலிக்கு கிண்டலுக்கு ஜோதிடம் ஆளாயிடுது. ஜோதிடம் பொய்யா? பொய் இல்லை, உண்மை. அதை சொல்கிறவங்ககிட்ட தான் கொஞ்சம் தெளிவில்லை. அது தெளிவோடு நம்ம சொன்னோமா ஜோதிடம் உண்மை தான், கரெக்டாக நடக்கும், கரெக்டாக நம்ம செயல்படணும்.